وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان إن الشيطان للإنسان عدو مبين إن المبذرين قالوا إخوان الشياطين وقال الشيطان لربه كفورا وقال الشيطان للإنسان خذولا ஷைத்தானுடைய இருப்பு அவனுடைய ஹகீகத் அவனுடைய உண்மையான நிலையை பற்றி காலத்தின் இமாம் மஹதியாகவும் மசீஹ் மவ்ஊதாகவும் அனுப்பப்பட்ட அது மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாம் அவருடைய அல் மஹ்ஃபூஸாத் என்ற நூலில் சில விடயங்களை முன்வைக்கிறார்கள். திருக்குரானில் ஷைத்தானுடைய நிலையை பற்றி அவனுடைய செயல்கள் என்ன, அவனுடைய நாட்டம் என்ன, இதனை மிகவும் விவரமாக அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறார். அதாவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றார்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான ஒரு விரோதியாக திகழ்கின்றார். மேலும் எவர்கள் வீண் விரயம் செய்கின்றார்கள் அவர்களுடைய நிலை எப்படி என்றால் அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களை போன்றவரை. எனவே ஷைத்தான் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். மேலும் ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவராகவும் இருக்கின்றான். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா இன்னும் எத்தனையோ ஷைத்தானுடைய விடயங்களை பற்றி எடுத்து கூறுகிறார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் ஷைத்தானுடைய நிலையை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். அதாவது அல் மஹ்ஃபூஸாத் 4வது பாகத்தில் ஷைத்தான் இருப்பதை நிராகரிப்பதும் அறிவீனமாக இருக்கும். அதாவது ஷைத்தான் இருப்பதை நம்பாமல் இருப்பதும் அறிவீனமாக இருக்கும். மனிதனுடைய அந்தரங்கத்தில் 2 விதமான சக்திகள் இருக்கும். அது எப்பொழுதும் தூண்டக்கூடிய சக்திகளாகவே இருக்கும். ஒன்று நன்மையின் பக்கம் தூண்டக்கூடிய சக்தி, அடுத்த தீமையின் பக்கம் தூண்டக்கூடிய சக்தி. இதனை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஈமானிலும் பலவேறுபடும். அது மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர் கூறுகின்றார், பாருங்கள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு துளிகளாக எங்களுக்கு தென்படுகிறது. அது இரவு நேரத்தில் தான் எங்களுக்கு அது தென்படுகிறது. ஆனால் டெலஸ்கோப் மூலமாக அதை நாங்கள் பார்க்கும்போது இன்னும் புதுவிதமான ஞானங்கள் அதன் மூலமாக கிடைக்கும். கண்டுபிடிப்புகள் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அறிகின்றோம் இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் ஷைத்தான் இருக்கின்றான் என்ற விஷயம். அதே போன்று பலகுமார் இருக்கின்றான், ரூஹ் என்ற ஆத்மா இருக்கின்றான். இவ்வாறாக மறைவான விடயங்கள் ஆரம்பத்திலே அந்த நட்சத்திரங்களை போன்ற ஒரு சிறு துளிகளாகத்தான் இருக்கின்றன. எப்போது அல்லாஹ் தஆலாவின் மூலமாக நபிமார்கள் அனுப்பப்படுகின்றனர், அவர்கள் மக்களுக்கு ஆன்மீகமான போதனை ஊட்டுகின்றனர். அதன் மூலமாக அதாவது அந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த போதனையின் மூலமாக
ஆன்மீக ஞானங்களை பெறுகின்றனர். பிறகு ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்களை அந்த ஆன்மீக போதனைகள் மூலமாக அவர்கள் அலசி ஆராயும் போது அவர்கள் விளங்குகின்றது, நாங்கள் ஈமான் கொண்ட விஷயங்களில் எத்தனையோ ஞானங்கள் இருக்கிறோம். அதே போன்றுதான் இந்த ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமான் என்ற விசுவாசம் ஒரு ஆன்மீகமான ஒரு பொருளாகவே இருக்கிறது. அதனை களவாடக்கூடியவன் ஷைத்தானாக இருக்கிறான். பாருங்கள், எங்களிடத்தில் ஏதாவது ஒரு பொறுமதியான ஒரு பொருள் இருந்தால் அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், அல்லது அதை நாங்கள் ஒரு பெட்டியில் மூடி வைக்க பாதுகாப்பாக வைக்கிறோம். அதை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் திருடன் அதனை திருடி. அதே போன்று இந்த ஈமான் என்பதும் உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தா, ஆன்மீக சொத்தா. அந்த உள்ளத்தில் நாங்கள் ஈமானை பதிய செய்யவில்லை என்றால், அந்த உள்ளத்தில் ஈமானை நாங்கள் நிலைநாட்டவில்லை என்றால், அந்த ஈமானை ஷைத்தான் திருடிக் கொள்கிறான். பிறகு அவன் நஷ்டமடைகின்றான். இவ்வாறாக அவனுடைய நிலை இறுதி ஒரு அழிவுக்குள்ள ஒரு நிலையாக மாறிவிடும். இவ்வாறாக அதாவது மனிதன் தன்னை படைத்த இறைவன் பக்கம் அதிகமாக அவன் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும். அப்போது அல்லாஹ் தஆலாவினால் வழங்கப்பட்ட அந்த ஆன்மீக ஒளியில் அவன் உறுதியாக இருக்கின்றான். ஆன்மீக ஒளியில் இருக்கும் பொழுது ஷைத்தான் முன் வருவதில்லை. எவ்வாறு பட்ட பகலில் திருடர்கள் அதாவது திருட மாட்டார், இவ்வாறாக அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ஒளியில் மனிதன் இருக்கும் பொழுது ஷைத்தான் வருவதில்லை. இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான முறையில் இதனை விளக்குகின்றார். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது ஷைத்தானுடைய ஹக்கீகத், அவனுடைய உண்மையான நிலையை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் மல்ஃபூஸாத் 5வது பாகத்தில் கூறுகின்றார்கள், மனிதனுடைய அமைப்பில் அல்லாஹ் தஆலா 2 விதமான சக்திகளை வைத்திருக்கின்றார். அதாவது நன்மை பக்கம் தூண்டக்கூடிய சக்தி, தீமை பக்கம் தூண்டக்கூடிய சக்தி. அதனை மஸ்மசல் கூறினார்கள், அதாவது நன்மை பக்கம் தூண்டக்கூடிய சக்தியாக இருந்தால் அதுக்கு நான் மலக்கென்றே கொடுப்பேன், வானவர் என்றே கொடுப்பேன். அதே போல் தீமை பக்கம் தூண்டக்கூடிய சக்தி இருப்பதென்றால் அது ஷைத்தானாக இருக்கிறது. மஸ்மசல் கூறினார்கள், இதனை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு நிலை இருந்தாலும் கூட நன்மை பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளே இருக்கின்றது. அதே போன்று தீமை பக்கமும் அழைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளே இருக்கின்றது என்பதை நம்பவே வேண்டும். அது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்றார்கள், பாருங்கள், அதாவது ஷைத்தான் மூலமாக பாவமான காரியங்கள் தான் வெளிப்படுத்தும். அதாவது உலகத்தில் இந்த பாவம் இல்லை என்றால் நன்மையும் இருக்காது என்று கூறுகின்றார். அதாவது நன்மையும் பாவத்தின் மூலமாகவே பிறக்கிறது, உருவாகும். உதாரணமாக மஸீஹ் கூறினார், விபச்சாரத்தில் ஈடுபடுவது பாவமான ஒரு காரியம். ஆனால் ஒருவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றான், ஆனால் தன்னை தடுத்துக் கொள்கின்றான். அதாவது விபச்சாரம் செய்வது அது ஒரு தீமையான காரியம். அவன் தன்னை தடுத்து கொண்டால் அது நன்மையான காரியமாக அமையும். அதே போன்றுதான் ஒருவர் திருட வேண்டும் என்று எண்ணி பிறகு திருடாவிட்டால் அவன் ஒரு நன்மையான காரியத்தை செய்வான், தன்னை விலக்கிக் கொள்வான். இவ்வாறாக மஸீஹ் மவ்ஊத் கூறுகின்றார்கள், ஷைத்தானின் மூலமாக வெளிப்படக்கூடிய காரியங்கள் அது பாவமான காரியங்களாக இருக்கிறது. ஒருவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டார்கள், அதாவது ஹுசூர், நான் மிகப்பெரிய ஒரு பாவத்தாளியாக இருக்கிறேன், நான் எப்படி மன்னிக்கப்படுவேன்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் கஃபூராக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். கஃபூர் என்றால் அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், ரஹீம் என்றால் அதிகமாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே என்னுடைய பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கையை முதலாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலும் கூறியிருக்கின்றான், அதாவது முழு உலகத்திலும் அதாவது பாவத்தாளிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால் அல்லாஹ் கூறுகின்றான்,
நான் இன்னொரு சமூகத்தை உருவாக்குவேன், அவர்கள் பாவம் செய்வார்கள், அவருடைய பாவத்தை நாம் பண்ணுவோம். இது அதாவது இதன் பக்கம் அதாவது மசமசன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் என்றால், அதாவது நன்மையை செய்வதற்கு அதுக்கு முன்னால் அந்த பாவத்தை அறியக்கூடிய ஒரு நிலையை வைத்திருக்கிறது. மனிதன் இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நன்மை பக்கம் அவனுடைய கவனம் திரும்ப வேண்டும். அதாவது மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நினைவு கொள்ளுங்கள், பாவம் என்பது அது ஒரு விஷமாக இருக்கின்றது. அதை சாப்பிட்டால் அழிவு ஏற்படுகிறது, மரணம் ஏற்படுகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனிதன் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஆதமுடைய கதைகளை கேட்டிருப்பீர்கள். அதாவது ஆதம் பாவம் செய்து தௌபா செய்யவில்லை என்றார். அதே போன்று இறைவன் பக்கம் குனியவில்லை என்றார். அதாவது தௌபா செய்வது இறைவன் பக்கம் தன்னுடைய ராஜ்யத்திற்காக குனியவில்லை என்றால் அவர் எப்பொழுதுமே சஃபியுல்லா என்ற தரஜாவை பெற மாட்டார். ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு சிறந்த டிகிரி வழங்கப்பட்டிருக்கிறது. மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, ஈசா கலீமுல்லா. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது சஃபியுல்லான்னு கொடுத்தார். அதாவது அவர் அதிகமாக தான் செய்த அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ் பக்கம் அதிகமாக குடிநீர் காட்டினார். அந்த தரஜாவை பெற்றார். ஹுசூர் அவர் கூறினார்கள், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், நாம் பார்க்கின்றோம் சில வேளையில் மனிதன் தான் செய்த தவறை உணர்வதில்லை. அதாவது தான் ஒரு பாவத்தை செய்ததாக ஒப்புக்கொள்வதில்லை. இந்த நிலை ஷைத்தானுடைய நிலையா? ஏனென்றால் ஷைத்தானும் தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள இறைவன் முன்னால் சிரம்பணியது. எனவே அவன் கர்வம் கொண்டவனாக மாறிவிட்டான். எனவே மனிதன் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் கர்வம் கொண்டுள்ளவனாக இருக்கின்றான். பாருங்கள், ஷைத்தான் செய்த மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் அது கர்வமாகும், அகங்காரம். எனவே மனிதன் தான் செய்த பாவத்தை அல்லது தவறை ஏற்றுக்கொண்டு இறைவன் முன்னால் மிகவும் பணிவுடன் குனிகின்றார் என்றால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், அத்தாயிபு மின ஸம்பி கமல்லா ஸம்ப. அதாவது தான் செய்த பாவத்தை குறித்து தௌபா செய்யக்கூடியவர், உண்மையாக தௌபா செய்யக்கூடியவர் எந்த நிலைக்கு மாறிவிடுகின்றார் என்றால், அதாவது பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த ஒரு பாவத்தை செய்யாத போன்ற நிலைக்கு ஆகிவிட்டார். அதாவது உண்மையான தௌபாவை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதன் சில வேளையில் அவன் வெளிப்படையாக ஒரு பாவத்தை செய்தால் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு அது செய்த பாவத்தை குறித்து வருந்துகின்றான், இறைவனும் மன்றாடுகின்றான். இந்த நிலை உண்மையிலே ஒரு மலக்கு போன்ற ஒரு நிலையாக, அதாவது தூய்மையை அடைவதற்காக விரும்புகின்றான். அதே போன்று மனிதன் சில மறைவான பாவங்களை செய்கின்றான், அதனை அவன் வெளிப்படுத்துவான். இதனால் அந்த மறைவான பாவம் மெதுமெதுவாக, அதாவது எப்படி ஒரு நோய் படிப்படியாக அது பெரிதாகி ஒரு அழிவுக்குள்ளாக்கி விடுகின்றதோ அதே போன்ற நிலைக்கு அந்த பாவம் பெரிதாகி அவனை அழித்து விடுகிறது. எனவே எல்லா விதமான பாவத்தை இறைவன் முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டவாறு மிகவும் பணிவுடன் தௌபா செய்ய. ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஆதம் ஒரு தவறை செய்தார், ஆனால் அவர் கர்வம் கொள்ளவில்லை. அவர் இறைவன் முன்னால் மிகவும் பணிவுடன் மன்றாடினார். இறைவன் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஷைத்தான் தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி அவன் கர்வம் கொண்டு விட்டான். இதனால் தான் ஷைத்தானுக்கு ரஜீம் என்று பேர் வழங்கப்பட்டது. அதாவது ரஜீம் என்றால் சபிக்கப்பட்டவன், விரட்டப்பட்டவன், துரத்தப்பட்டவன். நாங்கள் உலகிலும் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தான். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நான் துரத்தப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விட அடைக்கலம். இதனை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஷைத்தானுடைய தாக்குதலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான என்ன வழி?
ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மல்ஃபூசாத் 4வது பாகத்தில் இதனை முன்வைக்கின்றார்கள். அதாவது மனிதன் எந்த அளவு முசீபத்தில் சிக்கிவிடுகின்றான், அது அவனுடைய கையின் மூலமாக ஏதாவது தவறு ஏற்பட்டதன் மூலமாகத்தான் அது ஏற்படும். இறைவன் அநீதி இழைப்பதில்லை, இறைவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. எனவே மனிதன் தான் செய்த தவறை உணர வேண்டும், அவன் வருந்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். சில பேர் இருக்கின்றார்கள், கூறுகின்றார்கள், அதாவது எங்களுக்கும் முசீபத் வந்திருக்கின்றது, அதே போன்று நபிமாருக்கும் வந்திருக்கின்றது தான், எங்களுக்கு வந்த என்ன சர்வசாதாரணமாக கூறுகின்றார்கள். மசீபத் கூறுகின்றார்கள், நபிமார்களுக்கு வருகின்ற முசீபத்து இறைவனுடைய நெருக்கத்தின் பக்கம் அதிகமாக ஆர்வம் இருக்கும். அதாவது ஆன்மீகமான ஒரு சுவை அதில் இருக்கின்றது. அதாவது இதனுடைய நெருக்கத்தின் பக்கம் இதனுடைய நெருக்கம் அதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கின்றது, இதனுடைய அன்பும் கிடைக்கின்றது, பிறகு இதனுடைய ஞானமும் கிடைக்கின்றது. ஆனால் இறைவனை நம்பாமல், இறைவனுடைய உண்மையான மதத்தை நம்பாதவர்களுக்கு முசீபத் ஏற்பட்டால் அவருடன் காணக்கூடிய அடையாளம் என்னவென்றால் இறைவனை விட்டு மிகவும் தூரத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார். இதுதான் வித்தியாசம் என்று மஸீஹ் அவர்கள் இதில் கூறுகின்றனர். ஒரு சம்பவம் இவ்வாறு வருகின்றது. அதற்கு மஸீஹ் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். ஷைத்தானுக்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டது. அதில் ஒன்று தான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல் ஹன்னாஸ் என்று கூறுகிறார். அதாவது சூரா அன்-நாஸில் நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக சில வரிகளை துஆக்கள் மூலமாக நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், அதாவது மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் என்ற அந்த ஆயத்துக்கு நாங்கள் தமிழ் மொழியாக்கத்தை எடுத்து பார்த்தால் சரியாக அது மொழியாக்கத்தை செய்யப்படும். அதாவது தீய எண்ணங்களை உருவாக்கி பதுங்கிக் கொள்வனுடைய தீங்கிலிருந்தும் நான் அடைக்கின்றேன். அதாவது ஷைத்தானுடைய நிலை என்னவென்றால் தீய எண்ணத்தை உருவாக்கி பிறகு அவன் தனியாக விட்டுவிடுகிறான், ஏமாற்றி விடுகிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, அதாவது ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவன் தீய எண்ணங்களை உருவாக்கிவிட்டு மனிதனை வழிகேட்டில் செல்ல வைக்கின்றான். இது அவனுடைய நாட்டமாக. ஒரு தடவை அதாவது காசி ஜியாவுதீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா இவர் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் சேர்ந்த சஹாபிகளில் ஒருவர். இவர் வஃபாத்தாகும் பொழுது அந்த நேரத்தில் பிஷ்து மக்பரா அமைக்கப்படவில்லை. அதாவது சம்பந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் மஸீஹ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவருடைய ஜனாசாவை அதாவது நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரு கபர்ஸ்தான், அதாவது அது காதியானிலே தான் இருக்கின்றது. பிறகு மஸீஹ் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக பிஷ்து மக்பராவை அமைப்பதற்காக கட்டளை வந்தது. பிறகு அவருடைய அந்த சஹாபியுடைய ஒரு ஞாபகமான ஒரு பலகை அங்கு பதிக்கப்பட்டிருக்கு. அவர் கூறுகின்றார், என்னுடைய ஒரு நண்பர் காசி முகமது ஆலிம் சாஹிப் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது என்னுடைய உள்ளத்தில் பலவிதமான சந்தேகங்கள் உருவாகும். இந்த சந்தேகத்தின் மூலமாக நான் இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கேன். எனவே நீங்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இதனை எடுத்து கூறி எனக்காக துஆ செய்யுங்கள் என்று இந்த விஷயத்தை காசி ஜியாவுதீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து வைத்தார். அப்போது மஸீஹ் கூறினார்கள், நிச்சயமாக அவருக்கான துஆ செய்யுங்கள், ஆனால் முகமது ஆலிம் சாஹிபர்களுக்கு நீங்கள் எடுத்து கூற வேண்டும். உள்ளத்தில் சந்தேகத்தை உருவாக்குவது ஷிர்காக இருக்கும். அதனை முதலாவது அந்த உள்ளத்திலிருந்து அகற்ற அல்லாஹ் தஆலாவுடைய விசுவாசத்தை அங்கு அதாவது நிலைநாட்ட. ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ் மீது உறுதியாக ஈமான் கொள்கின்றார்கள், அவர்களை ஒருபொழுதும் ஷைத்தான் தொடுவதில்லை என்று மஸீஹ் கூறுகிறார். சர்வசாதாரண விஷயம் அல்ல. மஸீஹ் நாவினால் வெளிப்படுகின்ற வார்த்தைகள் அது குர்ஆனுக்கு
அதாவது ஆதாரமாக இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த விஷயத்தை நாங்கள் திருக்குறான் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை எடுத்து கூறுகிறார். அதாவது இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை குறித்து கூறுகின்றான், நிச்சயமாக என்னுடைய அடியார் அவர்கள் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரத்தை செலுத்த முடியாது. அதாவது உண்மையான அடியார்களாக மாறினார் அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்ற. இதைத்தான் மசீமசூல் எடுத்து கூறினார். எனவே கூறினார்கள், ஆதமுடைய விடயத்தில் ஷைத்தான் எப்படி புகுந்து விட்டான், ஒரு சிறிய ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி விட்டான். அதன் பின்னால் செல்வதன் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு, நஷ்டம் ஏற்பட்டது, தவறு ஏற்பட்டது. பிறகு அவர்கள் வருந்தினார்கள், தௌபா செய்தார்கள், துவா செய்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்தார். ஆனால் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பாருங்கள். என்ன கூறினார், ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்பில் உள்ள நரம்புகளை, அதாவது இரத்தம் ஓடுவதை போன்று ஷைத்தானும் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் என்னுடைய ஷைத்தான் முஸ்லீமாகிவிட்டான் என்று ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமாகிவிட்டான் என்றால் அந்த ஷைத்தானை கொண்டு விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த ஷைத்தானும் இறைவனுக்கு அடிப்படையக்கூடிய, அதாவது கீழ்ப்படையக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார். இதனை தான் மசூல் எடுத்து கூறுகிறார், உங்களுடைய உள்ளத்தில் பணிவில்லை என்றார், கீழ்ப்படிவு இல்லை என்றார். அதே போன்று கட்டளையை கேட்டு அடிப்பணிய வேண்டும் என்ற தன்மை இல்லை என்றால் ஷைத்தான் தான் அங்கே கூடியிருக்கிறார். இதே தான் உணர்த்த மசூல் அவர்கள் முயற்சி செய்தார். பிறகு நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு 2 பெண்களுடைய உதாரணத்தை கொடுத்திருக்கின்றார் திருக்குறான். அதாவது அந்த 2 பெண்களுடைய உதாரணம் மூமின்களுக்கு கொடுத்திருக்கிறார், காஃபிர்களுக்கு மூமின்கள். அந்த 2ம் ஷைத்தானுடைய, அதாவது பிடியிலிருந்து விடுதலை ஆகிய 2 பேர்களுடைய நிலையாகும். அந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு, அதாவது அவருடைய அடியாரிடம் வைத்திருக்கின்றான். விசுவாசம் அல்லாஹ் மீது உறுதியாக இருந்தால் அந்த நிலைக்கு வர முடியும். அதாவது ஒரு பெண்ணுடைய நிலை சூரா அத்-தஹ்ரீமில் கூறப்பட்டிருக்கின்ற மசூல் அவர்கள் தான் கூறுகின்றார்கள். அதாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அவர்கள் எப்பொழுதும் அவருடைய கணவர் ஃபிரௌன் மூலமாக பல வழியில் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டார். இதனால் அந்த பெண் அடிக்கடி துவா செய்து கொண்டிருந்தார் அல்லாஹ்விடம், ஏ அல்லாஹ், என்னுடைய கணவன் ஒரு ஷைத்தானாக இருக்கிறான், அவனுடைய தீங்கிலிருந்தும் நீ எனக்கு பாதுகாப்பு தருவாய். இது ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இன்னொரு உதாரணம் வந்து ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது அவருடைய நிலை என்னவென்றால், அதாவது ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறுவதற்காக தூய்மையை மேற்கொண்டார். பலவிதமான, அதாவது ஆட்சேபனைகள் வந்தது, குற்றச்சாட்டுகள் வந்தது. அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டார்கள், தக்வாவை மேற்கொண்டார்கள். எங்கெங்கே அதாவது நன்மையை பெற முடியுமோ அதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தினார். இதனால் அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்து கொண்டார். அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிப்புகளும் இல்ஹாம்களும் அவர்கள் கொண்டார். அதாவது அந்த நிலை அந்த ஆசியா அவர்களை விட ஒரு உயர்ந்த நிலையாகும். ஆசியாவுடைய நிலையை பற்றி மசூல் கூறுகின்றார்கள், அது நஃப்ஸே லவ்வாமாவுடைய நிலையாகும். அதாவது அடிக்கடி மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் ஆசைகளை உருவாக்கி கொள்கிறான், அல்லது ஆசையின் பக்கம் அவன் குனிகின்றான். பிறகு அந்த ஆசையின் பின்னால் சென்று தவறுகளை ஏற்படுத்திக் கொள்கிறான், தவறான செயல்களில் ஈடுபடுகிறான், பாவம் செய்கிறான். பிறகு வருந்துகின்றான், அழுகின்றான், நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன். அல்லாஹ்வுடைய திருசன்னிதானத்திலிருந்து அழுகின்றான், மன்றாடுகின்றான், என்னுடைய பாவத்தை மன்னித்தார். பிறகும் அந்த மனிதன் பிறகும் அந்த உலக ஆசை பக்கம் செலுத்துகிறான், பிறகு வருத்தப்படுகின்றான். இவ்வாறான ஒரு நிலை மனிதனுடைய இயல்பில் இருக்கின்றது. அது நஃப்ஸே லவ்வாமா. ஆனால் நஃப்ஸே லவ்வாமாவிலும் அல்லாஹ் தஆலா ஒரு அருளை வைத்திருக்கின்றான். அது தௌபா இஸ்திஃபார் மூலமாக கிடைக்கும். அடிக்கடி பாவம் செய்கின்றார்கள், மீண்டும் திரும்புகின்றார்கள். அல்லாஹ்
பிறகு அவர்களுக்கு அந்த நிலை ஏற்படுகின்றது. அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அது தன்னுடைய நஃப்ஸோடு செய்கின்ற மிகப்பெரிய ஜிஹாத். அது மரியமுடைய ஸ்டேட்டுக்கு வர, அதாவது அல்லாஹ் தாலாவுடைய அறிவிப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் மாறிவிடுகின்றார். அவர்கள் கஷ்புகள் கிடைக்கின்றன. அதே போன்று பல நல்ல கனவுகள் கிடைக்கின்றன. அல்லாஹ் தாலா மன ஆறுதலை இறக்குகின்றனர். மலக்குமார்கள் கூட எப்போதும் அவர்கள், அதாவது நன்மை பக்கமே அவருடைய கவனம் இருந்து கொண்டே இருக்கும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இலாஹி பக்ஷ் என்பவர், அதாவது லாகோரில் மஸீஹ் மவ்ஊத் அவர்களை வந்து சந்தித்தார்கள். அவருக்கும் இல்ஹாம் வந்து கொண்டே. ஆனால் உலமாக்கள் அவரோட வாதாடுகின்றார்கள். உங்களுடைய கிடைக்கின்றது இல்ஹாம், அது இறையறிவு, அது ஷைத்தானிலிருந்து தூய்மையானதா என்று வாதாடுகிறார். ஆனால் இவருடைய உள்ளம் என்ன கூறுகின்றது? அதாவது ஷைத்தானுடைய பிடியிலிருந்து யாருமே விடுதலையாகும், எப்படியாவது சிக்கித்தான் கிடைக்கின்றார். இந்த நிலையை எப்படியாவது மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் வந்து முன்வைக்க வேண்டும் என்று அவர் சந்தித்த இந்த விஷயத்தை முன்வைக்கிறார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் கூறினார்கள், அதாவது எங்கே, அதாவது உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்கு, சங்கடமான நிலை இருக்கும், பதற்றமான நிலை இருக்கும், அது தூய்மையான நிலையா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றார்கள். அதாவது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலில் பெரிய பெரிய ஹவுஸுகள் கட்டப்பட்டுள்ளது, குழு செய்யக்கூடிய ஹவுஸுகள். அந்த ஹவுஸுக்கு தண்ணீர் நிரப்புவதற்காக பல இடங்களிலிருந்து பல வழிகள் மஸ்மஸ்லம் கூறினார்கள். அந்த வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வழியில் ஏதாவது ஒரு அசுத்தமான நீர் வந்தால் அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய முழு நீரும் அசுத்தமாக இருக்கும். இதே போன்ற நிலைதான் மனிதனுடைய உள்ளத்திலும் பல குழாய்கள் இருக்கின்றன. அதாவது ஹார்ட்டிலும் பல குழாய்கள் இருக்கின்றன. அதிலும் அதாவது நல்ல ரத்தமும் இருக்கின்றது, அசுத்தமான நிலை ஏற்பட்டால் அதாவது அந்த இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்படும். இதே போன்று உள்ளத்தில் சந்தேகங்களை நிவர்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது உறுதியான ஈமானை நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற கஷ்டங்கள் இல்ஹாம்கள் அது ஷைத்தானுடையதல்ல, அது அல்லாஹ். இவ்வாறாக ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஷைத்தானுடைய தாக்குதல்கள் எப்பேற்பட்டவையாக இருக்கின்றது, அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் இருக்க வேண்டிய அதாவது முறைகள் என்ன? அதாவது எப்போதும் அல்லாஹ்வின் பக்கமே நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கின்றோம், முஸ்லீம்கள் மத்தியில் சில தவறான எண்ணங்கள் இருக்கின்றன. தவறான, அதாவது விசுவாசம் என்று கூற முடியாது, தவறான கொள்கைகள், மிகவும் பயங்கரமான கொள்கை ஷைத்தானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒன்று என்னவென்றால், அதாவது ஹதீஸிலும் கூட வந்திருக்கின்றது, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, ஷைத்தான் தொடுவதிலிருந்து, அதாவது தூய்மையாகிய 2 பேர்கள் தான் இருக்கின்றார்கள் உலகத்தில். அது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலே அந்த ஹதீஸ் அப்படித்தான் இருக்கின்றது. சஹீஹ் புகாரிலும் அப்படித்தான் இருக்கிறது. மல்ஃபூசாத் மூலமாக நான் உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு தினமும் காலையில் நடையில் செல்வார், வாக்கிங் செல்வார். அவருடைய பின்னால் ஒரு ஜமாத்தே போய்கொண்டிருக்கும், அவர்களும் வாக்கிங் சென்று கொண்டிருப்பார். ஒரு நாள் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள் அந்த நேரத்தில், அதாவது எனக்கு மிகவும் வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது என்று வேண்டாம். அதாவது சில ஆலிம்கள், மௌலைமார்கள் புத்தகங்கள் எழுதுகின்றார்கள். அதில் இந்த ஹதீஸை முன்வைத்து கூறுகின்றார்கள். அதாவது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே கூறியதாக இன்னும் எடுத்து கூறுகிறார். அதாவது எவரும் ஷைத்தானுடைய அதாவது தொடுவதிலிருந்து தூய்மையானவர்கள் அல்ல, ஈசப்னு மரியமை தான். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாக்கள் இன்று உருவாகியிருக்கின்றது என்றால் உம்மத்து நவுதுபில்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தூய்மையானவர்கள் அல்ல என்ற நிலைக்கு வருகின்றார். இதற்கு சில ஆதாரங்களை எடுத்து காட்டுகின்றார். மசீமஸ்லாம் கூறுகின்றார், அதாவது ஒரு ஹதீஸ் அது எந்த சஹீல் புகாரிலோ அல்லது முஸ்லீம் எந்த சஹீஹ் கிதாபில் இருந்தால் ஹதீஸ் கிதாபில் இருந்தால் அது குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை எடுத்து கூறுவதாக இருந்தால் அந்த ஹதீஸைகளால் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றார்? அவனுடைய உண்மையான அடியார்களை ஷைத்தான் தொடவே முடியாதுன்னு திருக்குர்ஆன் கூறுகின்றார். சூரா பனி இஸ்ராயில். இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் நவுசுபில்லா இதனை எப்படி நம்புவோம்? இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒன்றோ அதுக்கு தகுந்த ஒரு அதாவது குர்ஆனுக்கு ஏற்ற விதமான ஒரு விளக்கத்தை அந்த ஹதீஸில் கொடுக்கிறது. குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு விஷயத்தை எடுத்து கூறுவதாக இருந்தால் அது ஈமானுக்கும் பலது ஏற்படுது. பாருங்கள், ஈசா நபியும் அவருடைய தாயாரும் தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தூய்மையானவர்கள் என்று சொல்லும் பொழுது அது மற்ற எல்லா நபிமார்களும் அது பாதிக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலை இன்று முஸ்லிம்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மசீமுஸ்லாம் அவர்களே கூறுகின்றார், அதாவது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றார், அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர் இறைவனிடம் வேண்டினார்கள், அதாவது நான் ஒரு ஆண் குழந்தையை நான் பெற்றெடுத்தால் அந்த ஆண் குழந்தையை நான் உன்னுடைய வழியில் நான் அர்ப்பணம் செய்வேன். ஆனால் பிறந்தது என்ன? ஒரு பெண் குழந்தை. இது திருக்குர்ஆன் சூரா மரியம். அந்த நேரத்தில் அவர் கேட்டார், நான் கேட்டது நீ ஏற்றுக்கொண்டாய், ஆனால் தந்தது வேறு என்றால் நான் துவா செய்கின்றேன். இன்னி உஈதுஹா வ ஸுர்ரியாத்திஹா பிக மினஷ் ஷைத்தான். அவர் துவா செய்தார், அதாவது எனது இந்த மகளுக்கும் இந்த மகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிவாருக்கும், அதாவது கிடைக்கிற பிள்ளைகள் நான் துவா செய்கின்றேன், அவர்கள் விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அது திருக்குர்ஆன் ஆகின்றார். பாருங்கள், இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள், அதாவது இந்த உலமாக்கள் அவர்கள் ஒரு விதமான ஷைத்தான். காரணம் என்னவென்றால் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார், காலத்தில் வருகை தந்த மசீமுஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். இதனால் அவரிடத்திலும் ஒரு விதமான கர்வம் இருக்கின்றது. அந்த கர்வமும் ஷைத்தானுடைய நிலையாகத்தான். மசீமுஸ்லாம் கூறுகின்றார்கள், சற்று நாம் எதிர்பார்க்க வேண்டும், குர்ஆன் கரீம் இந்த இரண்டு பேருடைய பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்காக எந்த விடயத்தின் அடிப்படையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. யஹூதிகள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது குற்றச்சாட்டினார்கள், இவர் நவுசுபில்லா விபச்சார ஸ்திரியாக இருக்கிறார். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடன் இதே யஹூதிகள் கூறினார்கள், நவுசுபில்லா இந்த மகன் விபச்சார புத்திரனாக இருக்கிறார். எனவே இந்த குற்றச்சாட்டை, அதாவது பொய் என்று நிரூபத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனில் அந்த இரண்டு பேருடைய தூய்மையான நிலையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கும் தரஜா என்னவென்றால் சித்திகா, உண்மையாக. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் அதாவது கலீம், ரூஹுல். இது அதாவது இந்த குற்றச்சாட்டை அதாவது நிவர்த்தி செய்வதற்காக, இந்த குற்றச்சாட்டு பொய்யென்று நிரூபதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த தரஜா மசீமுஸ்லாம் கூறினார். இப்படி பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சூரா அல் பக்ராவில் சுலைமான் நபி அவரை பற்றி வருகின்றது, வமா கஃபர் சுலைமான், சுலைமான் காஃபிராகவில்லை என்று வந்திருக்கிறது. அதாவது சுலைமான் காஃபிராகவில்லை என்றால் நவுசுபில்லா மற்ற நபிமார்கள் காஃபிர்களா? அப்படியே நாங்கள் எடுக்கிறோம்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபிராகவில்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் உள்ள எதிரிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றச்சாட்டு போட்டார். அதாவது ஒரு ராணியின் மீது மோகம் ஏற்பட்டு பிறகு அல்லாஹ் மீது இருந்த அந்த விசுவாசம் இழந்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு போடப்பட்டது. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் இவ்வாறாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இந்த உல்லாக்கள் அதாவது இதுக்கு தவறான ஒரு விளக்கத்தை நவுசுபில்லா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து விடுதலையாகவில்லை, பரிசுத்தமாகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. எனவே மஸீஹ் அவர்கள் தான் இந்த விஷயத்துக்கு இந்த உலகத்தில் வருகை தந்த இந்த குற்றச்சாட்டுக்கு தகுந்த ஒரு பதிலை வழங்கினார். எனவே ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆமதிகளாகிய நீங்கள் தக்வாவில் அதிகமாக முன்னேற வேண்டும். அதே போன்று இதுவரை இறைவனால் அமைக்கப்பட்ட ஜமாத் மற்றும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமீர், அதாவது ஒரு தலைவர் இல்லையோ தக்வாவை மனிதனால் சுயமாக நிலைநாட்ட முடியும். எனவே இறைவன் ஒரு உயிருள்ள ஒரு ஜமாத், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அப்போதுதான் தக்வா நிலைநாட்டப்படுகிறது. மஸீஹ் கூறுகிறார்கள், அதாவது எதுவரை மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் கர்வத்தை அகற்றிக்கொள்ளவில்லையோ அதுவரை இந்த அருளுக்குரிய ஜமாத்தில் சேர்ந்திருக்க முடியாது. எனவே மனிதன் அதாவது இவ்வாறாக கர்வமுள்ள இந்த ஷைத்தானுடைய நிலையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவனை அடிக்கடி நினைவூட்ட வேண்டும். அதுதான் 5 நேர தொழுகைகளாயிருக்கும். இந்த 5 நேர தொழுகைகளை சரியான முறை நிலைநாட்டினால் தக்வாவுடன் மஸீஹ் கூறினார், வானமும் அவர் பக்கம் குனியக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையினால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மஸீஹ் கூறினார்கள், உங்களுடைய தொழுகைகள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆன்மா உருகிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருசன்னிதானத்தில் அது உருகிவிட வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான தொழுகையாக மாறிவிடுகின்றது. அந்த தொழுகை கிடைத்துவிட்டால் ஆன்மீகமான சுவையை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இப்பேற்பட்ட தொழுகைகள் எந்த வீட்டில் நிலைநாட்டப்படுகின்றதோ அந்த வீடு ஒருபொழுதும் நாசத்துக்கு ஆளாகும். எனவே மஸீஹ் கூறினார், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 நேர தொழுகையுடைய இந்த சொல், இதனை அந்த காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள சமுதாயம் அறிந்திருந்தால் அவர்களும் அழிவில் ஆளாகிவிட மாட்டார். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன. ஹஜ் செய்ய வேண்டுமென்றால் அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கும். ஜகாத் கொடுக்க வேண்டுமென்றால் அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கும். நோன்பு, ரமலான் நோன்புக்கும் அதுக்கும் நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் 5 நேர தொழுகைக்கு அதை தொழுதே ஆகும். எனவே ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்னுடைய இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான பொருள்கள் இருக்கு, மனதுக்கு அதாவது ஆறுதலை தரக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாவற்றை விட என்னுடைய கண்ணுக்கு குளிச்சளிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது 5 நேரம். இதன் பக்கம் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். சில வேளையில் மனிதன் அதாவது உலக ஆசை பக்கம் திரும்பி விடுகிறது. இதனால் என்ன நடக்கின்றது? ஷைத்தான் அந்த இடத்தில் புகுந்து விடுகிறது. அவனுடைய ஆட்சி செலுத்த இதனால் மனிதன் தடுமாற்றத்துக்கு ஆளாகி விடுகின்றான், நஷ்டமடைகின்றான், நோய்வாய்ப்படுகின்றான். இப்படிப்பட்ட நிலை இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற எத்தனையோ நவீன விதமான கருவிகள் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் லேசாக அதில் சிக்கிவிடுகின்றனர். அதுவும் ஷைத்தானுடைய வலை வீசுகிறது. உதாரணமாக இன்டர்நெட் மூலமாக ஒரு ஆன்லைன் ஒரு கேம் இருக்குது, பப்ஜி என்ற ஒரு கேம். அது பப்ஜி கேம் மூலமாக இன்று அதிகமான அதாவது வாலிபர்கள் சிக்கியிருக்கின்றனர். அதில் பல குரூப்புகள் கனெக்ட் பண்ணப்படுகின்றன. அது ஒரு ஷூட்டிங் கேம். அந்த ஷூட்டிங் கேம் மூலமாக பலர் அதில் ஜாயின்ட் ஆகின்றார்.
அதில் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ற விதமான அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உதவிகள் வழங்குவதற்காக ஆயுதங்களை சப்ளை பண்ணுவது, அதே போல் படைகளை சப்ளை பண்ணுவது, இப்படி மாதிரி ஒரு கேம். உண்மையில் எழுந்து கொள்ளுங்கள், இந்த கேம் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களில் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து, சில பேரில் இந்த கேமை எப்படியாவது விளையாட வேண்டும் என்பதற்காக அவருடைய தாய் தந்தைமார்களை வலியுறுத்தி எப்படியாவது, அதாவது அதுக்கு டேட்டா எல்லாம் வேணும், அதுக்காக செலவழிக்கிறார். அது நிறைவேற்றவில்லை என்றால் சண்டை ஆரம்பமாகும். சிலர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இந்தியாவில். சிலர் அதாவது இதை நிறைவேற்றி தராத காரணத்தினால் தன்னுடைய சகோதரை அல்லது சகோதரர் அல்லது தாய் தந்தைமார்கள் கொலை செய்து இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி சிலர் மனநோயால் தாக்கப்படுகின்றனர். அதாவது அந்த கேம் விளாட போகல, சில வேளையில் அந்த ஹெல்ப் கேட்குது, ஹெல்ப் தராவிட்டால் இனி டென்ஷன். அந்த டென்ஷனில் சில பேர் இரவு தூங்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வெளிவருகின்றன. வீட்டார்களுக்கு சரியான ஒரு பெரிய ஒரு சூழல். சிலத்தில் இத்தனை பழையத்தாங்க சுருக்கத்தாங்க தரல, என்ன சுரக்கம் என்ன லேட்டாகும், இப்படி எல்லாமே சில தகாத வார்த்தைகள் வெளியே வருகின்றது. காரணம் என்னவென்றால் இந்த ஷைத்தான் வீசிய அந்த வலையில் சிக்கியது. இதில் எந்த விதமான நன்மையும் ஏற்படப்படும். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடாது என்பது அல்லாஹ் தாலாவுடைய வலியுறுத்தலான கட்டளையாக இருக்கிறது. இன்னும் என்ன அல்லாஹ் தாலா கூறுகின்றார், இன்னல் முபத்ரீன கானு இஹ்வான ஷைத்தான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றார். கான ஷைத்தான் ஆனால் எதிர்கொள்ளுங்கள், ஷைத்தான் இறைவனுக்கும் நன்றி கெட்டவனாக இருக்கிறார். எனவே இப்பேற்பட்ட இன்றைய காலத்தில் இந்த நவீன கருவிகள் மூலமாக பலவிதமான கேம்ஸுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஹுசூர் அவர்களும் ஃபோர்ட் நைட் என்ற ஒரு கேம் அதனையும் தடை செய்தார். ப்ளூ வேல் என்று இருக்கின்றது. அதெல்லாமே மனிதனை எங்கேயோ கொண்டு செல்கின்றது. அது எந்த விதமான பிரயோசனம் ஏற்படும். எனவே நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், இந்த துஆவை பற்றி நாங்கள் அதிகமாக வாசிக்கிறோம். அதே போன்று நாங்கள் அதிலிருந்து இயன்ற அளவு நாங்கள் விடுபட்டு அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையை நாங்கள் தொழுதிருந்தால், ஒரு குர்ஆனை நாங்கள் படித்திருந்தால், மஸ்மஸோட ஒரு புத்தகத்தை நாங்கள் படித்திருந்தால், அது இவ்வளோ மேலான சவாபுக்கான விளக்கம் நான் பார்த்துருக்கேன். எனவே நாங்கள் அதிகமாக அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக இப்பேற்பட்ட விடைகளிலிருந்து விலகியிருப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதிகமாக துஆவும் செய்ய வேண்டும். அது நாங்கள் அதிக அளவில் நாங்கள் நன்மையான காரியங்களை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா